எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்குங்க. என் வயசுல உள்ள எல்லாருமே சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும். அடடா நம்ம கிட்ட இந்த மாதிரி சைக்கிள் இல்லையே, ஆசையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஏங்குவேன். சோ அந்த மாதிரி சமயங்கள்ல எங்க அப்பாவோட கையிலுமே காசு இல்ல. சோ எனக்காக எங்க அப்பாவால சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியலைங்க. சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்திருந்தோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி எனக்கு சின்னதா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருங்க. அதான் ஓட்டிட்டு இருந்தேன். இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேளுங்க, அந்த சைக்கிள் ஓட்டும்போது அது பஞ்சரானா கூட அதுக்கு பஞ்சர் ஓட்டுறது கூட காசு இருக்காது. அப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்ட காலங்க. சோ இதெல்லாம் பார்த்து பார்த்து படிப்படியா வளர்ந்து ஒரு நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சு நமக்கு தேவையானதெல்லாம் நம்மளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிதாங்க இவ்வளவு தூரம் நான் வந்து நிக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு சைக்கிள் கூட இல்ல, ருத்திகாவுக்காக நான் காரே வாங்கிட்டேங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவுமே நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதை தான் நானுமே செஞ்சிருக்கேன். சோ என் பிள்ளைக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான கார் வாங்கியிருக்கேங்க. இந்த ரெட் வித் பிளாக் கார் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சோ கார் டெலிவரி எடுத்துட்டு என் தங்கச்சி கேக் கொண்டு வந்தாங்க, எல்லாமே விட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்காக போக போறாங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. பை.